வெல்கம் பேக் டு எம்டி ஃபுட் டெக். இன்றைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டராக செய்யப்படும். அதுவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அங்கே வீடியோவில் போகலாம். இந்த இன்குபேட்டர் சேர்த்து ஃபஸ்ட் தான் தேவைப்படணும். நம்ம தெர்மோஸ்ட் எடுத்துக்கோங்க. தெர்மோஸ்ட் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் கண்ட்ரோல் பண்ண ஒரு டிவைஸ் தான் இது. அந்த டிவைஸ் கூட என்னமோ ஒயர் தருவாங்க. இந்த ஒயர் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டர் உள்ள இந்த ஒயரை வைக்கணும். அப்புறம் இன்குபேட்டரில் எவ்வளோ ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேல காட்டும். அடுத்து நம்ம என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 அடாப்டர் எடுத்துக்கோங்க. இதான் நம்ம பவர் கொடுக்குறது. அடுத்து நம்ம என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூலர் ஃபேன் எடுத்துக்கோங்க. ஏதாவது கூல் பண்ணணும். அடுத்து நான் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீமேல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபீமேல் போட்டு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயில் போட்டு ஃபீமேல் போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். அடுத்து நம்ம என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பல்ப் போல்டர் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம ஹீட் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த கண்டெய்னர் நம்ம இன்குபேட்டர் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. இந்த தர்மாக்கோல் எடுத்துக்கும் போது நம்ம கண்டெய்னரில் எதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த தர்மாக்கோல் ஹீட் வெளியே போகாமல் இருந்ததுக்கு நான் ஆறாவுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக பண்ணி இந்த தர்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தர்மாக்கோல் கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்ட் எடுத்துக்கோங்க. தெர்மோஸ்டில் ப்ளஸ் மைனஸ் 2 இருக்கும். அது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த ஃபீமேல் போட்டு இதில் கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபீமேல் போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த அந்த 12 அடாப்டர் எடுத்துக்கோங்க. அந்த அடாப்டர் அந்த ஃபீமேல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி நம்ம வச்சிருக்க தெர்மோஸ்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் பார்த்துக்கோங்க. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வரது தான் முக்கியமான ஸ்டெப். இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நம்ம தெர்மோஸ்ட் இது ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு பட்டன் நமக்கு செட்னு இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகினே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா P0ன்னு காட்டும். அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் பண்ணா Cன்னு காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த C எச்சா மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திரும்ப செட் பண்ணி நமக்கு P1 வரும். அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் பட்டனோம்னா P1 வரும். அதை நம்ம 0.3க்கு செட் பண்ணிடணும். 3 செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திரும்ப செட் பட்டன் நமக்கு P1 வரும். அது பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணோம்னா P2ன்னு வரும். இப்போ திரும்ப செட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம 110ன்னு காட்டும். 110 நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 38 டிகிரி செல்சியஸ் வைக்கணும். டிகிரி செல்சியஸ் வச்சிருக்கப்போ என்ன பண்ணுங்கன்னா திரும்ப செட் பண்ணுங்க. P2ல் P3 மாற்றுங்க. ப்ளஸ் சிம்பிள் நமக்கு திரும்ப செட் பண்ணணும்னா -15 காட்டும். அதை நம்ம என்ன மாற்றணும் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸாக மாற்றணும். பார்த்தீங்கன்னா P3 30 டிகிரி செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் P4 பாருங்கள் 0.0ல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரும்பி செட் பண்ணணும் P5க்கு வாங்க. அதுவும் 0ல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரும்பி P6க்கு வாங்க. அது ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல் செட்டிங் முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட்டுனா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் செட் எப்படி பண்ணுறோன்னு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ண பார்த்தா தெர்மோஸ்ட் அமுக்காமல் இருங்க. அப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்க கூலர் ஃபேனை அது 4 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த நம்ம வச்சுக்க கண்டெய்னரில் ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த 2 இதில் கேப் இருக்கும். அதில் கம்பியை வச்சு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேன் பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். அந்த தெர்மோஸ்டில் 2 ப்ளஸ் மைனஸ் சொல்லிட்டு 2 கனெக்ஷன் கொடுத்துருப்போம் நம்ம அந்த ஃபீமேல் போர்ட்டுக்கு. அதே மாதிரி தான் நம்ம கூலர் ஃபேனுக்கும் கொடுக்கணும். அந்த கூலர் ஃபேனில் இருக்க ப்ளஸ் மைனஸும் அந்த தெர்மோஸ்டில் இருக்க ப்ளஸ் மைனஸும் ஃபிட் பண்ணிக்கோங்க. கூலர் ஃபேனுக்கு பவர் கொடுத்துறப்ப என்ன பண்ணும்போது அந்த தெர்மோஸ்ட் ஒயர் போகும். அந்த ஒயர் கண்டெய்னர் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே எவ்வளோ ஹீட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெளியே டிஸ்பிளேல தெரியும். அதுதான் உள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. தெர்மோஸ்ட் ஒயர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் பல்ப் ஹோல்டர் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னு பண்ணால் நம்ம பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்.
போடுற ஃபிட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் ஒரு ஒயர் போடும். அந்த ஒயர் போடுற இதில் வந்து ஒரே ஒயர் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, தெர்மோஸில் வந்து K0, K1 சொல்லிட்டு 2 கனெக்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த 2 கனெக்ஷனில் ஏதாவது ஒரு ஒயர் வந்து K0, ஏதாவது ஒயர் வந்து K1 ஃபிட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் சொல்லிட்டோம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த K0, K1க்கு வந்து அந்த ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பவர் சப்ளை குடுத்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 பவர் சப்ளை குடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 12 வோல்ட் பவர் கனெக்ஷன் குடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டுக்கு. இன்னொரு பவர் கனெக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்ப் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் குடுக்கணும். இப்போ 2 குடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஆன் பண்ணோனே பல்பு ஆன் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இண்டிகேட்டர் காமிக்குது. உள்ள எவ்வளோ டெம்பரேச்சர்ன்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, 37.5 வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா வந்து லைட் ஆஃப் ஆயிடும். திரும்ப 37.2 வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன் ஆயிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டிங் பண்ணியிருந்தோம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37.5 வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பல்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் வந்து ஒர்க் ஆகும். திரும்பி 37.2 வந்தோனே அந்த இன்குபேட்டர் வந்து தானா வந்து அந்த பல்ப் வந்து ஆன் ஆயிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்டைனர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஃபுல் ஹீட்டா இருக்கும். அத வந்து வார்ம் ஆக்குறதுக்கு வந்து இந்த மாரி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எங்க வைக்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த பல்புக்கு கீழ வந்து கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க. பல்புக்கு கீழ தண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மண் எடுத்து கொட்டிக்கோங்க. மண் வந்து பாதி இன்குபேட்டர் வரா மாரி ஃபுல்லா கொட்டிக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வச்சிருந்த முட்டை எடுத்துக்கோங்க. அந்த முட்டை மேல வந்து ஒரு பக்கம் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ், மைனஸ் எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2 வாட்டி முட்டை திருப்பி வைக்கணும். காலையில வந்து திருப்பி வைக்கணும். மதியானம் வந்து திருப்பி வைக்கணும். காலைல 6 மணிக்கு திருப்பி வச்சீங்கன்னா, மதியானம் ஒரு 6 மணிக்கு திருப்பி வைங்க. இந்த மாரி வந்து 22 நாளைக்கு வந்து திருப்பி வச்சுன்னே இருக்கும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் வந்து இந்த முட்டை ஃபுல்லா பரவும். இந்த மாரி வந்து நம்ம எத்தனை முட்டை வைக்கணுமோ, அத்தனை முட்டைக்கு வந்து ப்ளஸ், மைனஸ் சொல்லிட்டு போட்டு வச்சுக்கோங்க. அது மாரி எல்லா முட்டையும் இன்குபேட்டர் உள்ள வச்சாச்சு. இன்குபேட்டர் வச்சதுக்கப்புறம் மேல வந்து தெர்மாக்கோல் ஒண்ணு பூட்டிக்கோங்க. இப்போ 22 நாள் கழிச்சு வந்து பார்க்கலாம். 22 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு. அழகா கருப்பு கலர்ல. இன்னொரு முட்டை வந்து இன்னொரு கோழி குஞ்சு வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கருப்பு கலரா இருக்கு. இது வந்து கருப்பு கோழி குஞ்சு போல. அதனால ஃபுல்லா கருப்பாவே இருக்கு. இன்குபேட்டர் எப்படி செய்யணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்குபேட்டர் செய்யறது முக்கியமாக ஒரே கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா, முட்டை கரெக்டாக இருக்கணும். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்காதீங்க. எங்கேயாச்சும் வந்து இந்த கோழி பண்ணையில் போய் வாங்க. அப்போ முட்டை வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். ஷேக் ஆயிடுச்சுன்னா கோழி கொஞ்சம் வந்து சரியாக வராது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் அடுத்த சந்திக்கும் உங்களுக்கு நிறைய பேர் தூங்க எம்டபிள்யூ ஃபுட் டெக்.